பஜாஜ் கம்பெனி ஃபைனலாக அவங்களோட NS400Z மாடலுக்கு 2025 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2025 இந்த மாடலில் என்னெல்லாம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த வண்டியோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிளில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது இந்த வண்டியோட டயர்ஸ் தான். ரொம்ப வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது, இது வந்துட்டு கிரிப்பு இல்லை டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இந்த வண்டிக்கு வந்து அப்போலோட ஆல்ஃபா H1 டயர், அந்த டியூக் 390 இருக்கக்கூடிய அதே டயர்ஸ் வந்து இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 செக்ஷனுக்கான நல்லா வைடரான அப்போலோ ஆல்ஃபா H1 ரேடியல் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷனுக்கான டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட பிரேக் பேட்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். முன்னே இருந்ததை விட இந்த வண்டியோட பிரேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சுவிட்ச் கியர்ஸ்லாம் வந்துட்டு நியூவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரைடிங் மோட்ஸ் வந்துட்டு 4 ரைடிங் மோட்ஸ், ABSக்கான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மேஜரான அப்கிரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டுவல் சேனல் ABS வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ABSக்கான ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் டிஜிட்டல் கலர்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் வந்துடும். உங்களுக்கு நியூ ஸ்விட்ச் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பை ஒரு டெக்னாலஜி வந்து அடிஷனலாக அந்த வண்டியில் உங்களுக்கு வந்துடும். இன்ஜின் நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் பவர் வைஸ் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணலை. 373cc லிக்விட் கூல் 6 ஸ்பீட் பாக்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜின் தான். இதில் வந்து உங்களுக்கு ஸ்லிப் அண்ட் கிளச் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்ஜின் OBD2B கம்ப்ளைண்ட்டோட வர மாதிரியான ஒரு இன்ஜினாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் சைக்கிளோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 bhp 37 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவர்லாம் அந்த மோட்டர் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்லாம் பண்ணதுக்காக இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 1,92,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணும்போது 1,85,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்லைட்லி அப்டேட் கொடுத்ததுனால இதுக்கேற்ற மாதிரியான பிரைசிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 1,92,000 இப்போதைய எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். ஸோ இந்த ஸ்லைட்லி ஃபியூச்சர் அப்டேட்காக இந்த பிரைஸ் இன்க்ரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வண்டி பற்றி வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். பை.